Example 4.55. A box of 1 dozen apple contains a rotten apple. If you are choosing 3 apples simultaneously, in how many ways one can get only good apples? அது என்ன சொல்றாங்கன்னா 1 dozen apples இருக்கான் அப்படின்னா 12 ஆப்பிள்னு அர்த்தம். டசன் 1 dozen அப்படின்னா 12 apples. அதில் 1 ஆப்பிள் வந்து ரோட்டன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அழுகி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வி ஆர் சூஸிங் 3 ஆப்பிள்ஸ். சரிங்களா, சூஸிங் செலக்டிங் அப்படின்னாலே அதுக்கு பெருப்பு காம்பினேஷன். சரிங்களா, 3 ஆப்பிள்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதில் அந்த 3 ஆப்பிள்ஸுமே என்ன குட் ஆப்பிள்ஸாக இருக்கிறதுக்கான குட் ஆப்பிள்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, சரி, மொத்தம் டோட்டல் ஆப்பிள்ஸ் வந்து 12. அதில் ரோட்டன் ஆப்பிள் வந்து 1 லெஸ் பண்ணிவிட்டு நல்ல ஆப்பிள் எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது ஆக்சுவலாக. அப்போ 11 ஆப்பிள் இருக்குது. அந்த 11 ஆப்பிள்லேருந்து தான் 3 ஆப்பிளை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போது 11C3 11C3 தான் இதுக்கு ஆன்சர். 11C3னா 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9/1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ சிம்பிளை பண்ணால் 3 3 சார் 9, 2 5 சார். அப்போது 11 5 சார் 55, 55 இன்ட்டு 3 வந்து 165 ஆன்சர். அவங்க வேறு மாதிரி போட்டிருக்காங்க, அது வேண்டாம். சரிங்களா, அதோட இது ஈஸி. 11C3ன்னு போட்டால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். குட் ஆப்பிள் எத்தனை இருக்குன்னா 11 இருக்குமா, அதுலேருந்து 3 ஆப்பிள்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். அப்போ 11C3 அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சல ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் 4.56. An exam paper contains 8 questions. ஒரு எக்ஸாம் பேப்பரில் மொத்தம் டோட்டலாக 8 questions இருக்குது. 4 in part A, 4 in part B. Part Aல வந்து 4 questions இருக்குது, part Bல 4 questions இருக்குது. Examiner are required to answer 5 questions. In how many ways can this be done if? நல்லா புரிஞ்சுக்கமா, மொத்தம் 8 questions இருக்குது. அதில் part A part Bன்னு இருக்குது. ஸோ 4 இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 5 questions நம்ம அட்டன் பண்ணணும். சரிங்களா, நம்ம அட்டன் போகிறது வந்து மொத்தம் வந்து 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த 5 கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சூசிங் ஏ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் எய்தர் பார்ட். இப்போ 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்ட் ஏல 4 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, பார்ட் ஏல 4 கொஸ்டின் இருக்குது. அந்த 4மே அட்டன் பண்ணலாம் இல்லையா. பார்ட் ஏல 4மே அட்டன் பண்ணிவிட்டு பார்ட் பியில் வந்து 1 மட்டும் அட்டன் பண்ணலாம் இல்லைங்களா. பார்ட் பியில் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணலாம். இல்லைனா பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்ட் பில 3 கொஸ்டின்ஸ். அப்புறம் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின், பார்ட் பில 3 கொஸ்டின், இல்லை பார்ட் ஏல ஒரு கொஸ்டின், பார்ட் பில வந்து 4 கொஸ்டின். இந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். சரிங்களா, அது எப்படி வேணாலும் அட்டன் பண்ணலாம். இது வந்து என்னன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ எந்த ஒரு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படின்னா 8C5 8 கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின்ஸ் எது வேணாலும் அட்டன் பண்ணலாம். அப்போ 8C5. சரி, 8C5னா 8C5ன்னு சொல்லலாம், 8C3 ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா, 8C5 தான். அது ஈக்குவல் என்ன பண்ணலாம், நம்ம 8C 8லேருந்து 5 செப்பரேட் பண்ண வரும் 3 8C3. இப்போ 8C3னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6/1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. சிம்பிளே பண்ணிங்கன்னா 2 3 சார் 6, இது கேன்சல் ஆகிடும். 8 7 சார் 56. அப்போது என்ன பண்ணலாம் நம்ம, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56. சரிங்களா, ஓகே. அடுத்தது செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் கொடுத்துறாங்க. அட்லீஸ்ட் 2 questions ஃப்ரம் பார்ட் ஏ மஸ்ட் பி ஆன்சர். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக, அதாவது அட்லீஸ்ட் 2 questionாவது பார்ட் ஏல அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்ட் ஏல அப்போ பாருங்க கொஞ்சம் இது கொஞ்சம், அப்போ பார்ட் ஏல என்ன சொல்லிட்டாங்கன்னா பார்ட் ஏல 2 questions அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் 2ன்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் 2ன்னா என்ன மீனிங்னா 2க்கு மேலே. அப்போ பார்ட் ஏல நம்ம என்ன பண்ணலாம், அதாவது மினிமம் 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ பார்ட் ஏல 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கலாம், இல்லை 3 கூட அட்டன் பண்ணலாம், இல்லை 4 வந்து பார்ட் ஏல அட்டன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 2ன்னு சொன்னதுனால அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஒரு 3 கேஸ் கிடைக்கும். அப்போ கேஸ் 1 கேஸ் 2 அந்த மாதிரி. சரிங்களா, இப்போ இங்கே கேஸ் 1 பாருங்களேன். பார்ட் ஏல 2 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா பார்ட் பியில் 3 கொஸ்டின்ஸ். சரிங்களா, அப்போ 4C2 4C3 அதுக்கான நம்பர் ஆஃப் செலெக்ஷன். அது என்ன சார் 4C2 அப்படின்னா மொத்தம் வந்து 4 கொஸ்டின் இருக்கும், அதில் 2 செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ 4C2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் இருக்குது, அதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் இருக்குது, அதில் அவங்க சிட்டி செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ 4C3. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் செலெக்ஷன் வந்து ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா, ஏன் மல்டிப்ளை பண்ணுறாங்க, ரெண்டுமே நமக்கு வந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது பார்ட் ஏல இருக்கிற 2 கொஸ்டின் எடுத்துக்க போகிறோம், பார்ட் பியில் இருக்கிற 3 கொஸ்டின்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஏதாவது ஒன்று எய்தர் அப்படின்னா ஆட் பண்ணணும். இதே செம்ம நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தா 4C2 + 4C3 எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா எய்தர் ஏதாவது ஒன்று மட்டும் பார்ட் ஏல இல்லை பார்ட் பியில் அப்படி இருந்தா. அப்படி கிடையாதுங்க.
பார்ட் ஏல 2 கொஸ்டின் அட்டன் பண்றாங்க, அப்ப பார்ட் பில 3 கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ரெண்டுமே நடக்கும் இல்லையா? அப்ப அதனால மல்டிப்ளை பண்ணும். இப்போ சரியா ப்ராடக்ட் ரூல். சரி, இது ஒரு பாசிபிள், இது ஒரு கேஸ். இல்லனா பார்ட் ஏல 3 கொஸ்டின், பார்ட் பில 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அப்போ 4C3 into 4C2. இல்லனா பார்ட் ஏல வந்து 4 கொஸ்டின், பார்ட் பில வந்து 1 கொஸ்டின்ஸ். இந்த 3 பாசிபிள் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் ஃபைனலா. சரி, இப்போ ஏன் ஆட் பண்றேன் பாருங்க. இப்போ நம்பர் ஆஃப் செலக்ஷன் ஃபர்ஸ்ட் கேஸ் 1 இருக்கு இல்லையா? கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 மூணுத்தையும் என்ன பண்றோம்? ஃபைனலா ஆட் பண்றோம். ஏன் ஆட் பண்றோம்? சம் ரூல் ஏன் யூஸ் பண்றோம்? இதுல ஏதாவது ஒண்ணு தான். இப்போ பார்ட் ஏல 2 கொஸ்டின், பார்ட் பில 3 கொஸ்டின்ஸ்னா இதுல செலக்ட் பண்ணா அது அப்படி இல்லைன்னா 3-2 இல்ல 4-1 ஏதாவது ஒண்ணு தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம் இல்லைங்களா? எல்லாத்தையுமே நம்ம பண்ண போறதில்ல. அப்ப எய்தர் ஏதாவது ஒண்ணு தான் வரதுனால அப்ப நம்ம இந்த இடத்துல அடிஷன் ரூல் யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த அடிஷன் ரூல், இந்த ப்ராடக்ட் ரூல், அந்த சம் ரூல் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணீங்க. சரிங்களா? அப்ப அவ்வளவுதான். இதோட ஆன்சர்ஸை ஆட் பண்ணுங்க. சரி, முதல்ல 4C2 ஓட வேல்யூ என்ன தெரியுங்களா? 4 into 3/1 into 2. ஆக்சுவலா 6 வரும். 4C2 ஓட வேல்யூ வந்து 6. 4C3 ஓட வேல்யூ என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா அதை 4C1 கூட எழுதலாம். அப்போ 4 தான். அப்போ 6 4s are 24. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 24. செகண்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் 24 தான் வரும். அதுக்கும் ஆன்சர் 24 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் அதே தானே இதுக்கும். அடுத்தது 4C4 ஓட வேல்யூ வந்து என்னது? 4C4 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 1 வரும். 4C1 ஓட வேல்யூ 4 வரும். அப்போ 1 into 4 4. டோட்டலா 52 இஸ் ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள். Example 4.57. Out of 7 consonant and 4 vowels, how many strings 3 consonant and 2 vowels can be formed? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்குமா. அதாவது 7 கான்சோனன்ட்ஸ் இருக்கு, 4 vowels இருக்கு, டோட்டலா 11 லெட்டர்ஸ் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? 3 கான்சோனன்ட் 2 vowels வர மாதிரி. சரிங்களா? 3 கான்சோனன்ட் 2 vowels வர மாதிரி என்ன பண்றோம்? நம்ம ஒரு 5 லெட்டர் வேர்டு வந்து நம்ம ஃபார்ம் பண்றோம். கரெக்டுங்களா? அப்ப நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னும் போது இங்க பாருங்க, கான்சோனன்ட் மொத்தம் 7 இருக்கா? அப்போ 7C3. ஏன்னா 3 கான்சோனன்ட் தான் செலக்ட் பண்றோம். அப்போ 7C3 இன்ட்டு வவல்ஸ் வந்து 4 இருக்கு, அதுல இருந்து 2 வவல் செலக்ட் பண்ணோம். அப்போ 4C2. சரிங்களா? அவ்வளவுதான். அப்போ 7C3 into 4C2 ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செலக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது each strings contains 5 letters. The number of ways arranging 5 letters among themselves 5 factorial equal to 120. Hence the required number of ways. நல்லா புரிஞ்சுக்குமா? இந்த சம்ல 5 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த 5 லெட்டர்ஸ் வச்சுட்டு நம்ம 5 லெட்டர் வேர்டு ஃபார்ம் பண்றோம். நம்ம ஏற்கனவே இந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணாலே, ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ணாலே நம்ம பெர்முடேஷன் என்ன பண்ணுவோம்னா, இப்போ 5 லெட்டர்ஸ் வேர்டுனா 5 ஃபேக்டரியல்னு சொல்லுவோம். அதே தான் இங்க. இப்போ நம்ம என்ன இப்போ 7C3 4C2ன்றது இப்போ 5 லெட்டர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமா? 3 கான்சோனன்ட் 2 வவல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட 5 லெட்டர் இருக்கு. சரிங்களா? அந்த 5 லெட்டர்ல 3 கான்சோனன்ட் 2 வவல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை முதல்ல செலக்ட் பண்றதுக்கான பாசிபிள் தான் இது ஆன்சர். சரிங்களா? அந்த எத்தனை நம்பர் ஆஃப் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 7C3 into 4C2 முடிஞ்சிச்சுங்களா? இன்ட்டு அந்த நம்ம கிட்ட இருக்கிற இப்போ 5 லெட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த 5 லெட்டருக்குள்ள அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மாத்தி மாத்தி எந்த லெட்டர்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு 5 ஃபேக்டரியல். ஏன் அப்படின்னா இவங்க அந்த how many strings-னு கேட்கறதுல தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? இப்போ அவங்க நார்மலா கொஸ்டின் இப்படி கேட்டுதான் வச்சுக்கேன். 7 கான்சோனன்ட் இருக்கு, 4 வவல்ஸ் இருக்கு, இதுல இருந்து ஒரு 5 லெட்டர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 லெட்டர் செலக்ட் பண்ணோம், அதுல 3 கான்சோனன்ட் இருக்கணும், 2 வவல்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கேயே முடிஞ்சிருச்சு. 7C3 into 4C2 அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க how many strings எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்கறாங்க. அப்ப பெர்முடேஷன் இங்க கொண்டு வராங்க. அப்ப பெர்முடேஷன் கொண்டு வரும்போது இன்ட்டு ஒரு 5 ஃபேக்டரியல் போடுறோம். அப்ப இன்ட்டு ஒரு 120 மல்டிப்ளை பண்ணும்போது 25,200. இப்போ நம்ம செலக்ஷன் பண்ணிட்டு லெட்டர்ஸை செலக்ஷன் பண்ணிட்டோம். செலக்ஷன் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆன்சரு. செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்? சரியா? செலக்ஷன் பண்ணதை வச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுன்றதை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.58. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கடைசியா வருவோம். இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 4.59 முடிச்சுட்டு வந்துடலாம். Example 4.59. But if a set of m parallel lines intersect another set n parallel lines non-parallel to the lines in the first set, then find the number of parallelogram formed in this lattice structure. என்ன சொல்றாங்கன்னா m parallel lines இருக்கும். சரிங்களா? m lines அது எத்தனைன்னு தெரியாது. மாதிரி m parallel lines இப்படி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி n parallel lines இருக்கு. இப்படி இருக்கு. இப்படி போடுறோம். இந்த பக்கம் கிராஸ்ல எத்தனை லைன்ஸ் போடுறோம்? n. அதுவும் தெரியல. ஸோ இப்போ இது ரெண்டும் கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுதா இல்லையா? பேரலோகிராம் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே பேரலல் லைன். அதே மாதிரி சொல்லிட்டாங்க
இந்த n parallel lines வந்து கண்டிப்பா அது எதுக்கு parallel இருக்காது, m க்கு parallel இருக்காது, ஃபர்ஸ்ட் செட்டுக்கு parallel இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இப்படி போறோம், இந்த சைடுல கிராஸ்ல போறோம். சோ இப்போ இது வந்து எத்தனை parallelogram ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்படி போட்டிருக்கோம். சரிங்களா, m லைன்ஸ் இப்படி போட்டுரும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, whenever select two lines from the first set of m lines and two lines from a set of second n lines, one parallelogram is formed. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணோம்னா முதல்ல பாருங்க, முதல்ல m லைன்ஸ் இந்த parallel அதுல 2 லைன் எடுத்துங்க. அதே மாதிரி n-ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 2 லைன் எடுத்துங்க. இந்த 2 லைன் சேர்ந்தாலே என்ன ஆகும், நமக்கு ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அப்போ m லைன்ல இருந்து ஒரு 2 லைன் எடுத்தா போதும் இன்ட்டு அதே மாதிரி n லைன்ல இருந்து ஒரு 2 லைன் எடுத்தா போதும், நமக்கு parallelogram ஃபார்ம் ஆயிடும். அப்ப mc2 இன்ட்டு nc2, அவ்வளவுதான். mc2 இன்ட்டு nc2 இது ரெண்டும் சேர்ந்தாதான் என்ன ஒரு parallelogram. அதனால தான் நம்ம இன்ட்டு போறோம். ஏன் இன்ட்டு போறோம்னா ரெண்டுமே இருக்கணும், mc2 இருக்கணும் nc2 இருக்கணும், ரெண்டுமே ஒரே நேரத்துல நடந்தாதான் நம்ம என்ன ஒரு parallelogram ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் மல்டிப்ளை பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட 4 லைன் இருக்குன்னு வச்சுங்களேன், 4 லைன் இருக்கு, 4 லைன் parallel லைன் 4 லைன் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இந்த சைடுல 4 லைன் இருக்கு. அப்போ எத்தனை parallelogram ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 4c2 இன்ட்டு 4c2மா. சரிங்களா, 4c2 இன்ட்டு 4c2. இப்போ 4c2 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 6 வரும், இதோட வேல்யூ 6 வரும். அப்போ என்ன வரும், நமக்கு 36 parallelogram வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதானே 4c2 வேல்யூ என்னமா, 4 இன்ட்டு 3/1 இன்ட்டு 2. ஸோ கேன்சல் பண்ண வரும் 6. அதே மாதிரி இதோட 4c2 வேல்யூ வந்து 6. அப்போ நமக்கு 36 parallelogram வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் 4.60. how many diagonals are there in polygon with n sides? ஒரு பாலிகன் இருக்கு, பாலிகன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிகன். சரிங்களா, பாலிகன்னா நிறைய ஆங்கிள் இருந்தா அதை பாலிகன் சொல்லுவோம். ஒரு 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 டயக்ராம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய ஆங்கிள் இருக்கு அப்படின்னா அதை பாலிகன் சொல்லுவோம். 4 ஆங்கிள் 5. அப்போ இதுக்கு வந்து 4 ஆங்கிள் இருக்கா, ஸோ இது வந்து ஒரு பாலிகன். சரிங்களா, அதே மாதிரி 5 ஆங்கிள் இருக்கிறது இந்த மாதிரி, ஸோ பென்டகன் சொல்லுவோம். ஸோ இது 5 ஆங்கிள் இருக்கிறது, அதே மாதிரி 6 ஆங்கிள் இருக்கிறது, 7 ஆங்கிள் இருக்கிறது. இதுக்கு எத்தனை டயகனல் இருக்குன்னு கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போட்டது வந்து இப்போ parallelogram போனால் இதுக்கு வந்து 2 டயகனல் இருக்கும். இதுக்கே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன்னா அதுக்கு எத்தனை டயகனல் இருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை டயகனல் இருக்கும் அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறேன் நம்மளுக்கு. சரிங்களா, சரி, அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். பாருங்க, a polygon n side has n vertices. By joining two vertices of a polygon, we obtain either side or diagonal of the polygon. Number of line segment obtained the joining the vertices of n-sided polygon taken 2 at a time is nc2. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாலிகன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டயகனல் ஃபார்ம் பண்ணோம்னா இப்போ ஒரு குவாட்ரிலேட்டர் போட்டாச்சு. இப்போ இதில் டயகனல் ஃபார்ம் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா 2 வெர்டிசஸை ஜாயின் பண்ணாலே டயகனல் ஃபார்ம் ஆயிடும் இல்லைங்களா. இந்த 2 வெர்டிசஸை ஜாயின் பண்ணாலே டயகனல் ஃபார்ம் ஆயிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா n சைடு இருக்கு, n வெர்டிசஸ் இருக்கு, அதுல வந்து 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும், நமக்கு பாலிகன் வந்துடும் இல்லையா. அப்போ nc2 அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து nc2. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், nc2 என்ன சொல்லுவீங்க, n ஃபேக்டோரியல். அவங்க டைரக்டா சிம்பிளை பண்ணி ஆன்சர் போட்டாங்க பாருங்க, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். இதான் டெஃபினேஷன். இந்த n ஃபேக்டோரியலை எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த n மைனஸ் 2 ஃபேக்டர் n மைனஸ் 2 ஃபேக்டர் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்குதுன்னா இருக்கு பாருங்க, n இன்ட்டு n மைனஸ் 1/2. அதுதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருங்க, அவ்வளோதான் ஆன்சர். n இன்ட்டு n மைனஸ் 2. அவுட் ஆஃப் திஸ் லைன் n சைட்ஸ் ஆஃப் பாலிகன், therefore நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஆஃப் பாலிகன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அதுக்கான ஃபார்முலா பாருங்க, n இன்ட்டு n மைனஸ் 1/2. அதுல இருந்து எதை லெஸ் பண்ணணும், n லெஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கவனிங்க, இப்போ ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்கு, இதுக்கு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குன்னா 4 வெர்டெக்ஸ் இருக்கு. அப்போ 4 வெர்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், 4 வெர்டெக்ஸ்னா 4 வெர்டெக்ஸ், அதே இல்லை 4 சைடு எது வேணாலும் வச்சுக்கலாம், சைடு 4 சைடு. இதுல இருந்து 2 அதாவது 2 வெர்டெக்ஸ் ஜாயின் பண்ணா நமக்கு டயகனல் ஃபார்ம் ஆகுது. அப்போ 4c2. அப்போ 4c2 அப்படின்னும் போது கவனிங்க, இந்த 4c2 போது இதோட வேல்யூ வந்து 6மா, 4c2 வேல்யூ வந்து 6. அப்போ இந்த குவாட்ரிலேட்டருக்கு 6 டயகனல் இருக்குன்னு அர்த்தமான கிடையாது. ஏன்னா அதுல இருந்து என்ன லெஸ் பண்ணிடணும், அந்த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து லெஸ் பண்ணிடணும்ன்றாங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ இதுக்கு 4 வெர்டிசஸ் லெஸ் பண்ணிட்டா
அப்ப ஆன்சர் நான் வர 6 - 4 வந்து 2 டயகனல் தான் நம்மளால ஃபார்ம் அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து லெஸ் பண்ணிடணும். லைட் சைட்ஸோ இல்ல வெர்டிசஸோ லெஸ் பண்ணிடணும். அதுதான் இங்க பாருங்க பாரு NC2 பொதுவா ஒரு டயகனல் ஒரு லைனை ஃபார்ம் பண்ணா 2 பாயிண்ட் இருந்தா போதும். அதனால NC2ன்னு போட்டாச்சு. ஒரு லைனை ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த லைன்ல எதை எடுத்துடணும் நம்ம? இப்ப பாருங்க, இப்படி போட்டேன். இப்போ 4 லைனை வச்சுக்கிட்டு எத்தனை ஒரு 6 இது பண்ணிருக்கோம். சரி, இதுல இந்த சைட்ஸை வந்து விட்டுணும். இந்த சைட்ஸையும் சேர்த்துட்டு நமக்கு 6ன்னு ஆயிடும். அந்த சைட்ஸை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் டயகனல். அப்போ அதனால என்ன பண்ணா n லெஸ் பண்ணிடுறாங்க, வேற ஒண்ணுல. இந்த n × n - 1/2 தெரியுங்களா? டோட்டல் லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது n × n - 1/2. அதுல இருந்து எதை லெஸ் பண்ணிடுறா? n லெஸ் பண்ண. என்னன்னா அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸை மட்டும் லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது டயகனல் சொல்றாங்க. அப்ப இதை சிம்பிளை பண்ணா n × n - 3/2 தான் ஃபார்முலா. இப்போ ஏதாவது ஒரு பாலிகன் கொடுத்துட்டு உங்களுக்கு இதுக்கு எத்தனை டயகனல் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி போடணும். n × n - 3/2 ஃபார்முலால அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பென்டகன். இப்போ பென்டகனுக்கு எத்தனை டயகனல் இருக்கும் அப்படின்னா, பென்டகன்றது 5 சைடு இருக்கிறது. அப்ப n-க்கு 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்க, 5 × 5 - 3/2. சிம்பிளை பண்ண என்ன ஒரு ஆன்சரா 5ன்னு வருது. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பென்டகனுக்கு வந்து 5 டயகனல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெப்டகன் இல்ல செப்டகன், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7. ஒரு 7 வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 14 டயகனல்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்க வேணா பென்டகனுக்கு ஒன்னா கூட போட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். இதான் பென்டகன் வச்சுங்களேன். 5 சைடு இருக்கு. இப்போ இதுக்கு போட்டீங்கன்னா எத்தனை வரணும்னு சொல்லி 5 வரணும்னு சொல்றாங்க. பாருங்க பாருங்க, இது ஒரு டயகனலுங்களா, இது ஒரு டயகனலுங்களா, அடுத்து நேரா 3 ஆச்சுங்களா, அடுத்து இது 4, இதுல இருந்து 5. டோட்டலா 5 டயகனல் வரும். இதை தவிர்த்து வேற எதுவுமே போட முடியாது. சரிங்களா? ஸோ பென்டகன் அப்படின்னும் போது 5 டயகனல் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது